வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டான ஜூஸியான பாதுஷா ரெசிபி நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. இது வந்துட்டு மைதா மாவில் செய்யும்போது தான் நல்லா இருக்குங்க. கோதுமை மாவு யூஸ் பண்ணக்கூடாது. 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குருவோங்க. அந்த மாவு பேக்கிங் பவுடர்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி இதே போல் கலந்து விட்டுக்கிறலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லாட்டினா ஆப்பச்சோடா கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது 1/4 கப் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் பட்டர் போட்டு செய்யும் பொழுது அந்த பாதுஷாவில் அந்த லேயர்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி வருங்க. இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு வச்சுட்டு இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. இது போல் நல்லா அழுத்தி பிசையணும். மாவு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் முந்தின பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கணுங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக வரக்கூடாது. இது போல் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் பாதுஷாலாம் அந்த லேயர்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி வரும். இல்லை ஜீராலாம் உள்ளே இறங்கி வரும். இந்த பாருங்கள், அந்த மாவை எடுத்து இப்படி இழுத்து பார்க்கும் பொழுது இது போல் லேயர்லாம் வரணும் இந்த மாவு. அப்போ தான் அந்த பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். இதே போல் ஃபார்ம் ஆகி வரணும் மாவு. இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு இதில் சேர்த்துருக்குறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இது ஜஸ்ட் வந்துட்டு கரைஞ்சி வரட்டும். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இது கம்பி பதம்லாம் வரக்கூடாதுங்க. கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முந்தின பதத்தில் தான் இருக்கணும். அவ்வளோதான் போதும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கிறேன். அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சாச்சுங்க. அப்போ தான் அந்த ஜீரா வந்துட்டு திக்காகாமல் இருக்கும். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேணான்னா கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. பாதுஷாவுக்கு அந்த ரோஸ் எசன்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது போல் சின்ன சின்ன பாலாக நம்ம எடுத்துக்கிறலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுகளில் எடுத்துக்கோங்க. பாதுஷா உருட்டும் பொழுது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக தான் உருட்டணும். பாருங்கள், இப்படி உருட்டிட்டு லைட்டாக தட்டையாக்கிட்டு நம்ம இந்த பெருவிரலால் ஊடால் நல்லா வந்துட்டு பெருசாக ஒரு ஓட்டை போட்டு வைக்கணும். ஃபுல்லாக ஓட்டையாகாமல் இதே போல் அழுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை வந்துட்டு சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு அல்லது சிம்மோட கொஞ்சம் தூண்டுதலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுக்கணுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இல்லாட்டினா பாதுஷா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளெல்லாம் வேகாது. அதனால் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டே சுட்டால் தான் நல்லா எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வருங்க. போட்ட உடனே நம்ம திருப்ப வேணாம். கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா அதுவே மேலே வந்துட்டு எலும்பி வரும். அப்பம் பொழுது நம்ம திருப்பி விட்டுக்கிட்டால் போதும். இதே போல் கலந்து விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரணுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜீராவில் வந்துட்டு போட்டுருணுங்க. இந்த ஜீரா வந்துட்டு லைட்டாக அந்த பிசு பிசுப்பான பதத்தில் தான் இருக்கணும். கம்பி பதம் அது போலலாம் வரக்கூடாது. இதே போல் ஜீராவில் வந்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஜீராலாம் உள்ளே நல்லா இறங்கிரும். எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.